என் தலைவன் வந்துட்டான்டா, இப்ப வீசுடா என வீரவசனம் பேசி குருநாதருக்கு சாணி அடி வாங்கி கொடுக்கும் வடிவேலுவின் காமெடி காட்சி இது. என்ன குருநாதா இது என கேட்கும் வடிவேலுவின் இந்த காமெடி இன்றளவும் இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது. திரைப்பட காட்சியில் ரவுடிக்கு நேர்ந்தது போல நிஜத்தில் அரசு அதிகாரிகளை பதம் பார்த்திருக்கிறார்கள் 2 வில்லேஜ் பெண்கள். டிப் டாப்பாக வந்த சர்வேயர், விஏஓ என அத்தனை பேர் முகத்திலும் மாட்டு சாணம். பாதுகாப்பாக வந்த போலீசாருக்கும் அதே நிலைதான். நிலத்தை அளந்து பார்க்க வந்த அதிகாரிகளுக்கு நடந்த பரிதாப நிலையின் காட்சிகள் இது. தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ளது தண்டுக்காரம்பட்டி கிராமம். இந்த ஊரை சேர்ந்த சாலமால் என்பவருக்கு சொந்தமாக 85 சென்ட் விவசாய நிலம் உள்ளது. சாலம்மாளின் நிலத்திற்கு பக்கத்திலேயே அவரது சகோதரியான முனியம்மாள் என்பவருக்கும் கொஞ்சம் இடம் இருந்திருக்கிறது. பூர்வீக நிலத்தை 2 பகுதியாக பங்கு போட்டு பயன்படுத்தி வந்த நிலையில் சில மாதங்களாக முனியம்மாள், சாலம்மாள் இருவருக்கும் தகராறு வெடித்திருக்கிறது. 85 சென்ட் நிலத்தில் வெடித்த எல்லை பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க இருவரும் அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு கட்ட நினைத்த சாலம்மாள் நிலத்தை அளவீடு செய்ய தாசில்தாரிடம் மனு அளித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து சம்பவத்தன்று பாகலஹள்ளி விஏஓ மாதேஷ், சர்வேயர் ஜோதி உள்ளிட்டோர் கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பிற்காக போலீசாரும் உடன் சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த முனியம்மாளும் அவரது மகளும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட வந்த போலீசார் முனியம்மாளை அப்புறப்படுத்தவே ஆத்திரமடைந்த முனியம்மாள் ஒரு பக்கெட்டில் தேவையான அளவுக்கு சாணத்தை கரைத்து கொண்டு வந்து சர்வேயர் விஏஓ மீது ஊற்றியிருக்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன போலீசார் முனியம்மாளின் ஆட்டத்தை தடுக்க நினைக்கவே அடங்க மறுத்த முனியம்மாள் காக்கி சட்டை மீதும் சாணியை ஊற்றி அதிரவிட்டிருக்கிறார். இதனால் அதிகாரிகள் திரும்பிவிடவே முனியம்மாளின் மிஷன் சக்சஸ் ஆகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சர்வேயர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முனியம்மாளையும் அவரது மகள் மாதம்மாளையும் கைது செய்திருக்கிறார்கள்.